ஊனம் உடலில் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு வீர மங்கையை பற்றி இன்று ஒரு சிறு கதை. அமெரிக்கால 1990 பிறந்த ஒரு பெண் குழந்தையுடைய பெயர் தான் பெத்தானி ஹாமில்டன். அந்த குழந்தை வளர்கின்ற பொழுதே அந்த குழந்தைக்குள்ள ஒரு லட்சிய வெறி, அலைச்சறுக்கு போட்டியில எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையில அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தையுடைய பயிற்சியும் அதுக்கு ஏற்றாற் போல ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு நாள் வயது ஒரு 13 இருக்கும். அந்த 13 வயசுல அந்த குழந்தை கடல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா எதிர்பாராத விதமாக அந்த ஒரு நாள் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை திருப்பி போடும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியல. திருப்பி போட்டுச்சு ஒரு சுறா வடிவுல. ஒரு சுறா அந்த குழந்தையினுடைய இடது கையை கடிச்சிருச்சு. கடித்த அடுத்த நிமிடமே அந்த குழந்தை மயங்கிருச்சு. அதை பயிற்சிக்காக பாதுகாப்புக்காக இருக்கின்ற அத்தனை பேரும் கடல்ல குதிச்சு அந்த குழந்தையை காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தி ஒரு 13 நாட்கள் அந்த குழந்தை சுய நினைவு இழந்துதான் மருத்துவமனையில இருந்தாங்க. கண் விழித்து பார்த்த உடனே தன்னுடைய இடது கை இல்ல, ஆனா அந்த குழந்தையுடைய உள்ளத்துல இருந்துச்சு இன்னொரு கை. அதுக்கு பேரு தன்னம்பிக்கை. தன்னுடைய மற்றொரு கையை இழந்து இன்னொரு தன்னம்பிக்கையோடு அந்த குழந்தை கண் விழித்தவுடன் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? மீண்டும் நான் கடலில் குதிப்பேன். நம்மளா இருந்தா ஐயோ இன்னொரு சுறா வந்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம். ஆனால் இந்த குழந்தை பயப்படவே இல்லை. எத்தனை வயசுல? 13 வயசு. 13 வயசுல அந்த தன்னம்பிக்கையோடு அந்த அலைச்சறுக்கு போட்டியில மீண்டும் நான் வெற்றி பெற வேணும்னு கடல்ல குதிச்சு பயிற்சி எடுத்து இன்று உலகத்தின் தலை சிறந்த அலைச்சறுக்கு வீராங்கனை என்ற பெயரோடு சாதித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை போல நாமும் தன்னம்பிக்கையோடு சாதித்து வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.